பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கொலோசியர் அதிகாரம் 3 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: நாம் எவைகளை நாட வேண்டும்? பதில்: மேலானவைகளை. கேள்வி: நாம் எவைகளை நாடக்கூடாது? பதில்: பூமியிலுள்ளவைகள். கேள்வி: எது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது? பதில்: நம்முடைய ஜீவன். கேள்வி: நம்முடைய ஜீவன் யாருடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது? பதில்: கிறிஸ்துவுடனே. கேள்வி: நம்முடைய ஜீவன் யார்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: யார் வெளிப்படும் போது நாமும் வெளிப்படுவோம்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: நாம் கிறிஸ்துவோடு கூட எதிலே வெளிப்படுவோம்? பதில்: மகிமையிலே. கேள்வி: விபச்சாரத்தை பூமியில் உண்டு பண்ணுவது எது? பதில்: அவயவங்கள். கேள்வி: துர் இச்சையை பூமியில் உண்டு பண்ணுவது எது? பதில்: அவயவங்கள். கேள்வி: பொருளாசை என்பது எது? பதில்: விக்கிரகாராதனை. கேள்வி: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வருவது எது? பதில்: தேவ கோபாக்கினை. கேள்வி: கோபத்தை என்ன செய்ய வேண்டும்? பதில்: விட்டுவிட வேண்டும். கேள்வி: எதை விட்டுவிட வேண்டும்? பதில்: பொறாமையை. கேள்வி: வாயில் பிறக்கலாகாதது எது? பதில்: தூஷணம். கேள்வி: எந்த வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும்? பதில்: வம்பு வார்த்தை. கேள்வி: ஒருவருக்கொருவர் எதை சொல்லக்கூடாது? பதில்: பொய். கேள்வி: யாரை களைந்து போட வேண்டும்? பதில்: பழைய மனுஷனை. கேள்வி: நாம் யாரை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? பதில்: புதிய மனுஷனை. கேள்வி: நாம் எதை அடையும்படி புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? பதில்: பூரண அறிவு. கேள்வி: நாம் யாருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடைகிறோம்? பதில்: தன்னை சிருஷ்டித்தவருடைய. கேள்வி: எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறவர் யார்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: நாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்? பதில்: தேவனால். கேள்வி: உருக்கமான எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: இரக்கத்தை. கேள்வி: எப்படிப்பட்ட தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: மனத்தாழ்மையை.
கேள்வி: எப்படிப்பட்ட பொறுமையை தரித்துக் கொள்ள வேண்டும்? பதில்: நீடிய பொறுமை. கேள்வி: ஒருவரையொருவர் என்ன செய்ய வேண்டும்? பதில்: தாங்க வேண்டும். கேள்வி: ஒருவர் பேரில் ஒருவருக்கு என்ன உண்டானால் மன்னிக்க வேண்டும்? பதில்: குறைபாடு. கேள்வி: யார் நமக்கு மன்னித்தது போல் மன்னிக்க வேண்டும்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: பூரண சற்குணத்தின் கட்டு எது? பதில்: அன்பு. கேள்வி: எது உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது? பதில்: தேவ சமாதானம். கேள்வி: நாம் எது உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும்? பதில்: நன்றி அறிதல். கேள்வி: நமக்குள்ளே பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டியது எது? பதில்: கிறிஸ்துவின் வசனம். கேள்வி: கர்த்தரை எதிலே பக்தியுடன் பாட வேண்டும்? பதில்: இருதயத்திலே. கேள்வி: கிரியையினால் செய்வதை யார் நாமத்தினால் செய்ய வேண்டும்? பதில்: கர்த்தராகிய இயேசு. கேள்வி: மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பதில்: புருஷருக்கு. கேள்வி: புருஷர்கள் எவர்கள் மேல் கசந்து கொள்ளக்கூடாது? பதில்: மனைவிகளில். கேள்வி: பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பதில்: பெற்றோருக்கு. கேள்வி: பிதாக்கள் யாருக்கு கோபமூட்டக்கூடாது? பதில்: பிள்ளைகளுக்கு. கேள்வி: வேலைக்காரர் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? பதில்: பார்வைக்கு. கேள்வி: வேலைக்காரர் எப்படிப்பட்ட இருதயத்தோடே ஊழியம் செய்ய வேண்டும்? பதில்: கபடமில்லாத இருதயத்தோடே. கேள்வி: நாம் யாரை சேவிக்கிறோம்? கேள்வி: கர்த்தராகிய கிறிஸ்துவை. கேள்வி: தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைபவன் யார்? பதில்: அநியாயம் செய்கிறவன். கேள்வி: நாம் எதை கர்த்தராலே பெறுவோம்? பதில்: சுதந்திரமாகிய பலனை. கேள்வி: எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்யக்கூடாது? பதில்: மனுஷருக்கென்று. கேள்வி: எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்ய வேண்டும்? பதில்: கர்த்தருக்கென்று. God bless you.